श्रीमते रामानुजाय नमः। श्रीमदनन्तार्य महागुरवे नमः। शौशील्येन माहात्म्येन च भगवान् अनुग्रहः प्रयच्छति. தூம்புடை பனைக்கை வேடம் தேர்ந்தெடுத்தருளி மன்ன காம்புடை குந்தமேந்தி கடுமழை காத்தேந்தை பூம்புணல் பொன்னி முற்றும் புகுந்து பொன்வரண்ட எங்கும் தேம்பொழில் கமழ் நாங்கூர் திருமணி கூடத்தானே. திருமகளால் தனிக்கேழ்வனின் திருவருளால் பக்தர்களாகிய நாம் நமது குற்றங்களும் தீய செயல்களும் அகற்றப்பெற்று பிறவி பெருங்கடலை நீந்தி வைகுந்தவென்னும் மேல் நாட்டை எய்துவது திண்ணம் ஆயினும் பல பிறவிகளை கடந்து பல தீச்செயல்களாலும் துர்நடத்தைகளாலும் நாம் நமது பாவச்சுமைகள் மலை போல பெருகச் செய்து விடுகின்றன. அதனால் நாம் அதனின்றும் விடுபட்டு மிக விரைவிலேயே பகவானின் திருவடிகளை சேர்வது எப்படி, அது சாத்தியமா என்று நினைக்கையில் ஒரே ஒரு உபாயம் மட்டும் நமக்கு புலப்படும். அதாவது குந்தனே குத்தம் செய்யும் குணம் கொள்ளும் என்று நமது பல தீய செயல்களையும் பாவ செயல்களையும் நீக்கி சிறு நற்செயல்களை கொண்டு பகவான் நம்மை தன் திருவடியில் சேர்த்துக் கொள்கிறான். சம்பிரதாய மார்க்கத்தில் பிறவி பெருங்கடலை நீந்தி பகவான் தம்மிடம் நம்மை அழைத்துக் கொள்வது எப்படி என்பதை இந்த சிறு ஸ்லோகம் விளக்குகிறது. சம்சார சாகரம் ஆச்சாரிய இதி மார்கதர்ஷி தர்ஷிதம் மார்க்கம் அனுஸ்ருத்ய மூலமந்திரைதி நௌகாயாக துவய மகாமந்திரைதி க்ஷேபணி ச சாகாயேன பரமபதம் தீரம் பிராப்னுமஹா. சம்சாரம் என்னும் கடலை ஆச்சாரியன் என்னும் மார்கதர்சி காட்டும் வழியில் சென்று மூலமந்திரம் என்னும் படகின் துணையோடு துவயமகாமந்திரம் என்னும் துடுப்பையும் கொண்டு கடந்து பரமபதம் என்னும் கரையை அடைகிறோம் என்பது இதற்கு விளக்கம். பிறவி துயரை விளக்கும் சில பாசுர வரிகள். நீந்தும் துயர் பிறவி உட்பட மற்றவையும் பிறப்பினோடு பெயரிடச் சுழிக்கணந்து நீங்கும் அகுது மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேடி. இந்த தலைப்பில் உள்ளது போல் பகவான் நீர்மையினாலும் மேன்மையினாலும் நமக்கு அருள்வருகிறான். நீர்மை என்பது உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள எம்பெருமான் மிக தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களோடு கலந்து உறவாடுவது என்பது நீர்மையை குறிக்கும். நீர் மேட்டிலிருந்து கீழ் நோக்கி பாய்ந்து வருவதைப் போல இருக்கும். குகனுடனும் சுக்ரீவனுடனும் எம்பெருமான் நீர்மையினால் எப்படி நட்பு பாராட்டுகிறார் என்பதை திருமங்கையாழ்வார் இவ்வாறு அனுபவிக்கிறார். ஏழை ஏதனன் கீழ்மகன் என்னாதிறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து ஆழிமான் மட நோக்கிவன் தோழி உம்பியம்பியன் நொழிந்தலை உகந்த தோழன் நீ எனக்கு கொழியன் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணனின் அடியினை அடைந்தேன் அணிவழில் திருவரங்க தம்மானே என்ற பாசுரத்தாலும் மகன் மர்க்கடம் விளங்கு மத்தோர் சாதியன் நொழிந்திலை என்னும் பாசுரத்தின்படியும் திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். மற்றும் சில பாசுர வரிகள் நீர்மையின் குணத்தை இவ்வாறு வர்ணிக்கின்றன. முதிநீர் தளத்து செங்கண் வேடம் வீய விதலை தலை சென்னதற்கே உதவி கைமான வதையானை இடர்தீர்த்த கருமுயிலை மருந்தாள் களிற்றுக்கு அருள் செய்த செங்கண் சென்னின் ஆழி தொட்டானை ஆனையின் துயரம் தீரப்புள்ளோர்ந்து திண்கைமா துயர் தீர்த்தவன் திருவேங்கடமடை நெஞ்சமே மைமாம் பூம்பொழில் பொய்கை விரை சிறைப்பட்டிருந்த கைமாவுக்குடன் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் என்று பலவாறாக நீர்மையின் குணத்தை ஆழ்வார்கள் விவரிக்கிறார்கள். மேன்மை என்பது கிரேட்னஸ், மேக்னிஃபிசன்ஸ், எக்ஸலன்ஸ் என்று பொருள் கொள்ளலாம். மேன்மையினால் பகவான் எவ்வாறு பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் என்பதை சில பாசுர வரிகளில் இவ்வாறு காண்போம். அண்ட சராசரங்களை வைகுந்த தேர்த்தி நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் 4 பெற்ற நாட்களே வரைகடத்தோள் காம்பாக ஆந்திரை காத்து
மலையால் குடைக வைத்து மாவாய் பிளந்து மான் கொண்டமேந்தி தன்மாமலை வேங்கட தும்பர் நம்பும் புண்ணுபடையாக ஆகாத்த கோவரனார் தாமோதரன் தாங்கு தரவரைதான் வெற்பெடுத்து மாறிகாத்த மேகவண்ணன் அல்லையே பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில் புன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் மலை எடுத்து கல்மாரி காத்து பசுநரி தன்னை அப்பன் தீமழை காத்து குந்தமெடுத்தானே குந்தவந்தால் மழை காத்த பிரானை சொல்மாலைகள் நன்னு சூட்டும் விதியை தினம் என்ன குறை நமக்கே புன்னெடுத்தானரை காத்து அவை காத்த எம் கூத்தாவோ மழைக்கந்த வரைமுனைந்தும் மைந்தனே முதரவாரே கடுத்தார் தெழுந்த பெருமழையை கல்வன் நேந்தி இனதரை காத்தெடுத்தான் அந்தமில் வரையால் மழை தடுத்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே அடல் மழைக்கு நிறை கலங்கிட வரைகுடை எடுத்தவன் கூடிய மாமழை காத்த ஊத்திரன வருகின்றான் உய்யப் பருவரை தாங்கி ஆதரை காத்தான் எண்ணேத்தி குன்னால் குளிர் மாறி தடுத்துகந்தானே வெற்பால் மாறி பழுதாக்கி உடையாவரையன் நேந்தி ஆயிரகோலாய் நின்னான் உடையாவரையால் நிறைமுன் காத்த பெருமான் குன்னால் மாறி பழுதாக்கி குன்னமெடுத்து மழை தடுத்து குன்னமெடுத்து ஆதரை காத்தவன் தன்னை என்று பலவாறாக ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார்கள். மேலும் கண்ணனம்பெருமான் கீதையின் 4வது அத்தியாயத்தில் அவதார ரகசிய ஞானத்தோடு கூடிய பக்தி செய்தாலும் புருஷோத்தமனே சர்வசக்தன் சர்வஜன் என்று உணர்ந்து கொண்டு புருஷோத்தம வித்யாவின் ஞானத்தினால் விரைவில் மோட்சம் அடையலாம் என்றும் சாதிக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.